கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே. பாடல் பொருள். இப்பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நோக்கி, கூர்மையான வேல் போன்ற கண்களையுடைய பெண்களின் மார்பகங்களில் நான் சேருவேன், அதாவது உலக இன்பங்களில் மூழ்கி அலைவேன். அத்தகைய எனக்கு உனது திருவருள் வந்து சேரவும் மனம் எண்ணுமோ. சூரபத்மனை அவனது வேரோடு அழித்து கிரவுஞ்ச மலையையும் பிளந்த நீண்ட போர் வேலினை ஏந்தியவனே, தேவர்களுக்கு அதிபதியானவனே என்று கேட்கிறார். விளக்கம். அருணகிரிநாதர் இப்பாடலில் தனது மாயை வசப்பட்ட நிலையையும் முருகப்பெருமானின் அளவற்ற கருணையையும் எடுத்துரைக்கிறார். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் உலக ஆசைகளிலும் பெண்ணாசை போன்ற சிற்றின்பங்களிலும் தான் மூழ்கிப் போகும் நிலையை குறிக்கிறது. மனதின் அலைபாயும் தன்மையையும் உலக மாயையில் சிக்கித் தவிக்கும் நிலையையும் இது காட்டுகிறது. அருள் சேரவும் எண்ணுமதோ இத்தகைய உலக ஆசைகளில் உழலும் தனக்கு முருகப்பெருமானின் மேலான திருவருள் கிடைக்குமோ என்று சந்தேகம் கொள்கிறார். இது பக்தனின் இயல்பான தாழ்வு மனப்பான்மையையும் தன்னை தகுதியற்றவனாக கருதும் நிலையையும் காட்டுகிறது. இருப்பினும் உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கை இருப்பதாலேயே எண்ணுமதோ என்று கேட்கிறார். சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேல புரந்தர பூபதியே. இங்கு முருகப்பெருமானின் பராக்கிரமத்தையும் தேவர்களை காத்தருளிய வீரத்தையும் போற்றுகிறார். சூரபத்மனை அவனது மாயைகள் அனைத்துடன் அழித்தவனும் கிரவுஞ்ச மலையை பிளந்தவனும் தேவர்களின் தலைவனுமான நீ தன்னை போன்ற சிற்றின்பங்களில் மூழ்கியவர்களுக்கும் அருள் செய்வாய் என்ற நம்பிக்கை வெளிப்படுகிறது. சுருக்கமாக இந்த பாடல் உலக மாயையில் சிக்கித் தவிக்கும் தனது நிலையை கூறி, இருப்பினும் முருகப்பெருமானின் அளவற்ற கருணையால் தனக்கு அருள் கிடைக்கும் என்ற ஆவலையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. இது பக்தி மார்க்கத்தில் ஒரு பக்தன் அடையும் அனுபவ நிலையை சித்தரிக்கிறது.